மக்களுக்கு போர் பயிற்சி எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் சொல்லி அந்த கத்திகள் இரண்டையும் எடுத்து அப்ப எம்பெருமாமாயவர் தானே சாமி என்ன செய்தார இன்னும் வந்தோம் அப்படி கத்திகளை கையிலே கொடுக்கின்ற பொழுது அண்ணன் குமரவேல என்ற அலங்காத கோர்மையவன் திருமொழியும் குமரசனுக்கு முதல்ல கத்தி முடிக்கலையே அவர்களுக்கு இந்த கத்திகள் முடிச்சு பழக்கம் இருக்கிறத போல கத்தி அப்படி லாப லோமனியாக பிடித்தார் கோணகடி சங்கர் இது கண்ட எப்பெருமா மாயவர் அப்பா மக்களே இந்த கத்திகளை சுரட்ட வேண்டும் என்று சொல்லி அப்ப மாயவர் கையிலே வாங்கி அந்த கத்தியானது சுருட்டை காட்டினார் மாயவர் அதன் பிரகாரமே இந்த கட்டக்கிழங்காத காரணி என்போடு சாமியும் தானே மாயவரம் நமஸ்காரமானது மணிவிட்டு ஒரு சீக்கிரமாகத்தானே கத்தி சொல்லட்டோராது சுழட்டுவது கத்தி சொல்லட்டோராது உலட்டுவது அப்படி கத்திகளை எல்லாம் சுரட்டுகின்ற பொழுது எம்பெருமான் மாயவர் பார்த்தார் போல சொல்றானே பொன்னாடு கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் தங்கர் மொழி கத்தியெல்லாம் தாழ்வு வானத்தை மின்னல போல சுரட்டுகிறான் கண்கள் கோடிகள் வேணுமே என்று சொல்லி அப்ப மாயவன் கண்டு மகிழ்ந்தார் காணாத மக்களை பார்த்து மகிழ்ந்தார் வத்தனியாருடைய மக்களை அப்படி மகிழ்ந்து விட்டு மக்கமார்களுக்கு அவள் கத்தி சொல்றதை கத்துக் கொடுக்க முடியாது அடுத்தபடியாக இவர்களுக்கு யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் போர் பயிற்சிகள் அபகரணம் சொல்லக்கூடிய இந்த வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதையெல்லாம் கற்றுக் கொடுக்க ஆயத்தமாக மாயவன் அப்படி கொடுக்கின்ற பொழுது அந்த வேதாவளி பள்ளிக்கூடத்தினாலே என் கண்ணமா Rumah
தானே செல்லாண்டி ஈஸ்வரி எருமே எழுந்திரிக்கும் பெருமா மாயவன் கண்குளைய பார்க்கும்போது அடடா மக்களுக்கு எவ்வளவு அறிவிகாலங்கள் வந்து எவ்வளவு ஒரு வேகமாக நாமல் கற்றுக் கொடுத்த வித்தைகளிலே இருந்து ஒரு மடங்கு தானே 2 மடங்கு அதிகமாக தானே செய்கிறார்களே. உண்மைதான். அப்படின்னு சொல்லி அப்ப 2 பேர்களும் காலம் நல்லா மனங்கூழந்தே நம்பி காலம் நல்லோ பூரே அனங்கே காலம் நல்லோ மனங்கூழந்தே காலம் நல்லோ நல்லோ மனங்கூழந்தே மாயன் இந்த நல்லோ மனங்கூழந்தே மாயன் பூரே அனங்கா இந்த நல்ல மனங்கூழந்தே மாயன் இந்த நல்ல செல்லாண்டீஸ்வரி மக்கள் 2 பேர்களையும் மக்களுக்கு வளதே கண்ணம் முத்தம் வச்சு வளது கண்ணம் முத்தம் வச்சு மக்களுக்கு இடதே கண்ணம் முத்தம் வச்சால் அதாவது நாட்டிலே நல்லவனாகவும் வல்லவனாகவும் தானே வளர்த்த கட்டி கொள்வராக வாங்கடா சாமி பசியாக இருக்க வாங்க சாப்பிடலாமல் அந்த 2 மக்களுக்கு தான தண்ணி பார்த்து ஆடை ஆபரணங்களை எல்லாம் மாற்றி விட்டு அப்ப தன்னுடைய நிலவரை ஆலயத்திலே அப்ப அவர்களுக்கு பாராபரணம் கொடுத்தாங்க பாரி குடிங்களா மகனே மக்களையும் தானே கருப்பா இருக்கு சித்த படுத்து தூங்குவாங்க மிக்க சந்தோஷம் அப்படின்னு கொண்டு வந்துதானே அந்த தூரியிலே கொண்டு வந்து வச்சு எங்க மன்னப்பந்த மனக்கரக்கலாண்டி இப்படியாக குழந்தைகள் 2 தானே தாமரையானவர்கள் மக்கமாகலை செல்லாண்டி அம்மனும் எம்பெருமா மாயவரும் நாளொரு வண்ணம் பொழுதொரு வேடியமாக வளர்த்தி வருகிறார் அண்ணன்மார் சாமிகள். அடுத்தபடியாக யானை ஏற்றம் குதிரைகள் உடக்கூடிய பயிற்சிகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தார் மாயவன். அண்ணன்மார் சாமிகளுக்கு சங்கருக்கு 8 பலன் இருக்குது, பொன்னனுக்கும் 10 பலன் இருக்குது. இவர்களுடைய தகரைகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் தினத்தில் எம்பெருமா மாயவன் செல்லாண்டியுடைய ஆலயத்தை விட்டு மக்களை வெளியே கூட்டிட்டு போக வேண்டும் என்று சொல்லி கரடாளி வாகனத்தின் மீது வண்டி கொண்டு மக்கமா 2 மேல் அவரை வைத்துக் கொண்டு சாமி எங்க நல்லவரே எம்பெருமா சாமிகளை செல்லாண்டியுடைய ஆலயத்திலிருந்து நேரடியாக சங்கரன் மலை என்ற மலைக்கு அழைத்து வந்தார் மாயவர். சங்கரன் மலைக்கு மேல உச்சிகளை அழைத்து வந்து அந்த மலையின் மீது 2 அண்ணன்மார் சாமிகளை அபகரணமானது அளிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடி கத்துக் கொடுத்தார் மாயவர். அப்படி சொல்லுகின்ற பொழுது என்ற கட்டை கிடக்காத காரணியன் கோடகடி சங்கர் அந்த உச்சி மலையின் மீது இருந்து அண்ணன் தம்பி 2 பேரும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம அந்த நேரத்தில் தானே துள்ளி குதிச்சாரே குதிச்சாரே துள்ளி குதிச்சாரே குதிச்சாரே
பயம் இல்லாம அந்த உச்சி மலையில குளிச்சு இப்படி சேர்க்கரமா அடிச்சு பாக்குறாங்க. அப்படி அபகரணம் குபகரணம் சொல்லக்கூடிய 58 சேர்க்கரம் அடிச்சார்கள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு இனி மக்கமார்களுக்கு நாம ஒண்ணு கற்றுக் கொடுக்க முடியாது. 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைக்கான 96 தத்துவத்தையும் கற்று உணர்ந்தார்கள். அடுத்தபடியாக போர் பயிற்சிகளை கற்று உணர்ந்தார்கள். கத்தி சுருட்டுவது, இன்னும் ஈட்டி எறியக்கூடியது, இப்படி எல்லாம் மக்கமார் கத்து முடிச்சிட்டார்கள். நாம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப எம்பெருமா வாங்கியவர் வந்து, அம்மா செல்லாண்டி மக்கமார்களுக்கு அனைத்து வித்தைகளை கற்றுக் கொடுத்தோம். அம்மா நாம ஒண்ணு ஒண்ணு கற்றுக் கொடுக்கிறோம். ஒண்ணு முடியாது. அப்படி என்று சொல்லித்தானே செல்லாண்டிகேஸ்வரி அருமை மக்களுடைய வித்தைகளை எல்லாம் கண்டறிந்து அவர்களுடைய வீரங்களை எல்லாம் கண்டு மகிழ்ந்து, ஆனால் மக்களைத்தானே பால் அமிர்தங்கள் எல்லாம் கொடுத்து, ஆனால் பசிதாகம் தீர்த்து அந்த அனவங்கத்தூர் இரவற்றி குழந்தைகளை வச்சு தாளாட்டு பாடுவானே அதே அப்பா. மக்களுக்கு 5 வருட காலங்கள் நெருங்குகிறது. 5 வருட காலம் ஆகும்போது எவ்வளவு ஒரு வீர தீரங்களாக இருக்கிறார் அவர்களுக்கு அறிவி காலம் வந்துவிட்டதா இல்லையா என்பதை நாம சோதிச்சு பார்க்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கை வரலாற்றுகளை